ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 25th October 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், கோல் இண்டியா, டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. சிப்லா, அதானி என்டர்பிரைஸ், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, க்ரூடு கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 159 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 522 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ இது முழுக்க வந்து குளோபல் கியூஸும் அப்புறம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நிலவர அந்த நெகட்டிவிட்டியும் தான் வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுறதுக்கு ரீசனாக இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா கோல் இண்டியா வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து இன்னும் 26% வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு கோல் இண்டியாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கோல் இண்டியாவோட டார்கெட்டை வந்து 395 செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு அது வந்து 310 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் கோல் இண்டியா வந்து ஒரு 36% ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாடா ஸ்டீலில் பார்த்திங்க அப்படின்னா 1.13% வந்து அப்பாக இருந்துச்சு. ஹிண்டால்காவும் 4 பாயிண்ட்ஸ் வந்து அப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டுமே அப்பானதுக்கு ரீசன் வந்து சேம் தான். ஏன்னா நிஃப்டியோட மெட்டல் இண்டெக்ஸ் ஃபுல்லாகவுமே வந்து 1.5% வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ மெட்டல் இண்டெக்ஸ் ரைஸ் ஆனதுக்கு ரீசனை பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து ஆஃப் இயரில் வந்து அவங்களோட பட்ஜெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக அவங்க வந்து இந்த மாதிரி பட்ஜெட்டை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் மட்டும்தான் இப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து அவங்க பட்ஜெட்டை சேஞ்ச் பண்ணி எக்கனாமியை பூஸ்ட் பண்ண நினைக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா மெட்டலுக்கு வந்து டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ண அதிகமாகலாம் இந்த சைனாவோட ஆக்ட்னால் அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க. ஸோ அதனால் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் சிப்லாவை பார்த்தோம் அப்படின்னா 26 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் வந்து ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா டோரன் ஃபார்மா தான் வந்து சிப்லாவோட ப்ரொமோட்டர் ஸ்டேக் எல்லாத்தையும் வாங்க போகிறத ஒரு நியூஸ் வெளியே வந்துருந்துச்சு. ஆனால் இப்போ டோரன் ஃபார்மா வந்து அதை மறுத்துருக்குறாங்க. அவங்க வந்து அது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் நியூஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது வந்து கன்ஃபார்மாக அவங்க ஒத்துக்கலை அவங்க வாங்க போகிறதா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிப்லா வந்து கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸ் வந்து ஒரு 2.24% வந்து விழுந்துருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்டிங் ரெகுலேட்டர், அதாவது த நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி என்எஃப்ஆர்ஏன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அதானி குரூப்போட லாங் டைம் ஆடிட்டரை வந்து இப்போதைக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ரிலேட்டடான இஷ்யூ பற்றி தான். ஸோ இந்த நியூஸ்னால் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து அதானி ஸ்டாக்ஸை விற்றுருக்குது. அப்புறம் இன்ஃபோசிஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 38 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து எக்ஸ் டிவிடெண்ட் ரேட் வந்து இன்றைக்கி தான் டேர்ன் ஆகிருக்குது. 18 ருபீஸ் வந்து அவங்க டிவிடெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இன்ஃபோசிஸோட ரிசல்ட்டு நல்லா இல்லாததுனால ஏற்கனவே இன்ஃபோசிஸில் வந்து ஒரு நெகட்டிவ் மேகம்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து ஏற்கனவே அந்த டிவிடெண்ட் டேட்னால் விழுந்தது, இந்த நெகட்டிவ் நியூஸ்னால் கூட கொஞ்சம் அதிகமாக விழுந்துருந்துச்சு. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 4236 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ மறுபடியும் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து 7th கன்சிக்யூட்டிவ் டேவாக பை தான் பண்ணிகிட்ருக்காங்க. 3569 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த எஃப்ஐஸோட செல் ஆஃப் வந்து ஒரு முக்கியமான ரீசன் இன்றைக்கி ஸ்டாக் வந்து இவ்வளோ விழுந்ததுக்கு. அதே மாதிரி எஃப்ஐஸை பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2-3 மாதமாகவே மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா அவங்க ஒரு கணிசமான அளவுக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்றுட்டாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 105 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. S&P 500 60 பாயிண்ட் விழுந்துருக்குது. நாஸ்டாக் வந்து 318 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இது வந்து சேம் ரீசன் தான். இந்த ட்ரெஷரி ஈல்டு வந்து 5க்கு மேலே இருக்கிறது தான். இது வந்து
இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி ஹையரான லெவல்லே வச்சுருக்கோம் அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து தீர்க்கமாக நம்புது. இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பயத்தையும் அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதையும் அது வந்து தூண்டுது. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து இந்த அளவுக்கு விழுந்துட்டுருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. ஒரு $1.9 பெர் பேரல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 89.97 இருக்குது. கரன்சி பார்த்திங்கன்னா USD 83.18 இருக்குது. பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.